ஃப்ரெண்ட்ஸ், இது தெற்கே நன்றே இயற்கையின் மடியில் பிரசன்டட் பை தீபிகா சக்திவேல். இயற்கை ஒரு அற்புதமான பாட்டு. நம்ம ஆயுசு முழுக்க ரசிச்சு கேட்கக்கூடிய ஒரு ஃபேவரட்டான சாங். இந்த பாடல்ல ஒரு அழகான வரி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற இயற்கையோட மென்மையான காவலர்கள், the gentle giants of nature, the elephants. So today இயற்கையின் மடியில் செஷன்ல யானைகளோட அட்டகாசமான காட்டு வாழ்க்கையை பத்தி பார்க்க போறோம். வாங்க நம்ம செஷனுக்குள்ள போலாம். ஆப்பிரிக்கா மற்றும் ஏசியாவோட அடர்ந்த காடுகள்ல ரொம்பவே புராதனமான ஆனா புத்தி கூர்மையான விலங்கு இனம் அழிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்கதான் யானைங்க. தன்னோட பெரிய உருவத்துக்கும் சூப்பரான ஸ்ட்ரென்த்துக்கும் பேர் போன இந்த யானைங்க அதுக்கும் ஒரு படி மேல அவங்க காடுகளோட காவல் தெய்வங்களாவும் பார்க்கப்படுது. இந்த யானைங்களுக்கு ஒரு மறுபக்கமும் இருக்கு. அதான் குழந்தைத்தனம். தண்ணிய பார்த்ததும் அவங்க செம்மையா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. கிட்டத்தட்ட 16,000 மசில்ஸால ஆனா அவங்களோட இந்த தும்பிக்கை நூற்றுக்கணக்கான மைலுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஏரி குளம் குட்டையை கூட கரெக்டா கண்டுபிடிச்சிடுமா. ஏற்கனவே சூப்பர்மேன் பவர், இதுல இது வேறையா? இப்படி எக்கச்சக்க பவர்ஸ் உள்ள யானைகளால தனியா வாழவே முடியாதான். எப்பவுமே கூட்டமா தான் இருக்குமா. இந்த யானை கூட்டத்துக்கு இங்கிலீஷ்ல ஹர்ட் அப்படின்னு பேரு. வறட்சியான காலங்கள்ல யானைங்க ரொம்ப தூரம் தண்ணி அப்புறம் சாப்பாட்டை தேடி டிராவல் பண்ணுமா. இந்த யானை கூட்டத்தை வழி நடத்துறது யாரு தெரியுமா? ஒரு வயசான பெண் யானை தான். அந்த பெண் யானைக்கு எத்தனை வருஷம் ஆனாலும் தான் பயணம் செஞ்ச பாதை மறக்கவே மறக்காதாம். தன்னோட ஃபேமிலிய சேஃபான பாதையில கூட்டிட்டு போகுமா. போற வழியில இந்த யானைங்க சும்மா இருக்காம கார்டனிங் வேற பண்றாங்க. அட ஆமாங்க, சாப்பாட்டுக்காக இந்த தும்பிக்கையை அப்படியே வளைச்சி பெரிய மரக்கிளைங்களை ஒடிக்கிறாங்க. அப்போ இந்த சூரிய ஒளி காட்டுல இந்த சின்ன சின்ன மரம் செடி கொடிக்கு படுது. அது மட்டும் இல்லாம அது சாப்பிட்ட அந்த மரங்களோட அந்த விதைங்க காடு முழுசா பரவவும் செய்யுது. ஸோ எலஃபன்ட்ஸ் இல்லைன்னா நிறைய மரம் செடிங்க வளரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் கம்மியாகுது. அது மட்டும் இல்லாம யானைகளோட இந்த ஃபேமிலி லைஃப் ரொம்ப ஆழமானதாகவும் அர்த்தமானதாகவும் இருக்கு. அவங்க அந்த தும்பிக்கையை தொடர்றது மூலமா ஒருத்தருக்கு ஒருத்தர் தன்னோட லவ்வை ஷேர் பண்ணிக்கிறாங்க. பல மைல் தூரத்துல இருக்கிற இந்த ரிலேஷன்ஸோட பேச லோ ஃப்ரீக்வன்சி சவுண்ட்ஸ், அதாவது குறைஞ்ச அதிர்வெண் கொண்ட சவுண்டை பயன்படுத்துறாங்க. சொல்ல மறந்துட்டேன், இவங்களோட அம்மா புள்ள பாசம். யானைங்க தன்னோட குட்டிய பிரியவே பிரியாதான். அப்படி பிரிஞ்சா அது தன்னோட நிதானத்தை இழந்துடுமா. இது எல்லாத்துக்கும் முடிசூடுற மாதிரி ஒரு அற்புதமான சக்தி இவங்க கிட்ட இருக்கு. அதான் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். இறந்தவங்களை நினைச்சு அழுகுற இந்த குணம். சில நேரங்கள்ல வருஷக்கணக்குல இது தொடருது. இவ்வளோ ஹையான எமோஷனல் சைடு இருக்கக்கூடிய இந்த ஜென்டில் ஜெயன்ட்ஸ் சில நேரம் மனுஷங்களோட மோதுற நிலைமைக்கு தள்ளப்படுது. பாப்புலேஷன் அதிகமாக எலிஃபன்ட்ஸோட இந்த ஹேபிட்டட்ஸ் வாழ்விடங்கள் ரொம்ப சுருங்கி போச்சு. தண்ணிக்காகவும் உணவுக்காகவும் போராட்டங்களை சந்திக்க வேண்டிய நிலைமை ஏற்படுது. இயற்கை ஆர்வலர்கள், கன்சர்வேஷனிஸ்ட், அப்புறம் இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் இந்த கம்பீரமான குழந்தைங்களை காப்பாற்ற நிறைய முயற்சி எடுத்துட்டு வராங்க. யானைகளோட இந்த வாழ்விடங்களை பாதுகாக்கிறதுல மக்கள் நமக்கும் பங்கு இருக்கு. ஏன்னா எலிஃபன்ட்ஸ் இந்த என்விரான்மெண்டோட ஹீரோ மட்டும் இல்லை, இயற்கையோட பவருக்கும் அறிவு கூர்மைக்கும் பேலன்ஸ், அதாவது சமநிலைக்கும் ஒரு அடையாளம். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான இயற்கையின் மடியில் செஷன்ல நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.